Hello everybody, இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் என்ன ஜாவால நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சோ டேட்டா டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு இன்ட் நம்பர்ஸ் இருக்கு, ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் இருக்கு. சோ அந்தந்த நம்பர்ஸ் அந்தந்த அதோட டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணதுதான் டேட்டா டைப். சோ டேட்டா டைப் அப்படின்றது வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்னு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ரெண்டு டைப் இருக்கு. சோ இங்க வந்து நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்னு பூலியன், இன்னொன்னு நியூமரிக். பூலியன் அப்படின்றதுல வந்து பூலியன் டேட்டா டைப் மட்டும் தான் இருக்கும். நியூமரிக் ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்னு கேரக்டர், இன்னொன்னு இன்டகர். கேரக்டர் அப்படின்றதுல என்ன டேட்டா டைப்ஸ்ல இருக்கு அப்படின்னா கேரக்டர்ன்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. சோ இன்டகர் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்னு இன்டீஜர், இன்னொன்னு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ். சோ இன்டீஜர்ல வந்து 4 டேட்டா டைப். சோ இதுதான் டேட்டா டைப்ஸ். பைட், ஷார்ட், இன்ட், லாங். இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்னு ஃப்ளோட் அண்ட் டபுள். இது ரெண்டுமே டேட்டா டைப்ஸ். சோ பூலியன், கேரக்டர், பைட், ஷார்ட், இன்ட், லாங், float, double. சோ இதெல்லாமே டேட்டா டைப்ஸ். இப்ப நீங்க இன்டீஜர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இதுல வரும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோட் பாயிண்ட்ஸ், அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸ், பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்ல வரும். சோ நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. சோ நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் நம்ம இன்னொரு லெக்சர்ல பார்க்கலாம். இங்க வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஓகே, so primitive data types and 8 data type the int, float, character, boolean, byte, short, long, double. so இது என்ன அப்படின்றது ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி சோ இது எல்லாத்துக்குமே வந்து ரேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல இருந்து இதுக்குள்ளதான் அந்த ரேஞ்ச் இருக்கும். இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்குள்ளதான் அந்த டேட்டா டைப் ஓட நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது பைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் 1 byte. சோ ஒரு பைட் இஸ் ஈக்குவல் டு 8 bits. சோ இதோட சைஸ் என்ன அப்படின்னா 1 byte. ஷார்ட்டுக்கு 2 bytes, இன்டீஜர் 4 bytes, லாங் 8 bytes, float 4 bytes, double 8 bytes, boolean 1 bit, character 2 bytes. இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் அதோட சைஸ் இருக்கும். சோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பைட்டுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா -128ல இருந்து 127 குள்ள இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம பைட் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ண முடியும். இதை தாண்டி இப்ப -129 நம்ம இதுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி 128 நம்ம இதுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியாது. சோ அந்தந்த வேல்யூஸ் அந்த -128ல இருந்து 127 குள்ள இருக்கிற ரேஞ்ச் அந்த வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம பைட்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஷார்ட்ல -32768 to 32767 இந்த ரேஞ்ச்குள்ளதான் நம்ம ஷார்ட்டோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே. சோ இதோட டிஃபால்ட் வேல்யூ இது. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப பைட் அப்படின்றது இட் கேன் ஹோல் நம்பர்ஸ். ஓகே, ஹோல் நம்பர்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா -128ல இருந்து 127 குள்ள இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். சோ இதோட சைஸ் என்ன அப்படின்னா 1 byte. சோ -128 to 127 வரைக்கும் தான் இதனால ஹோல்ட் பண்ண முடியும். ஓகே, சோ இப்ப நம்ம பைட்டோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா -128ல இருந்து 127 வரைக்கும் தான் கரெக்டா. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா பைட் டேட்டா டைப் யூஸ் பண்றேன். சோ பைட் இப்படி டேட்டா டைப் யூஸ் பண்றேன். பைட் n is equal to 56 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சோ இந்த வேல்யூ வந்து அந்த ரேஞ்ச்குள்ளதான் இருக்கு கரெக்டா. அப்ப இந்த வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். system.out.println n value. okay, so it's a statement. நான் செமிகாலனோட முடிக்கிறேன். சோ இப்ப நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 56 என்ற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். சோ எனக்கு 56 என்ற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ எனக்கு -128ல இருந்து 127 வரைக்கும் தான் கரெக்டா. இப்ப நான் 128 கொடுத்தேன் அப்படின்னா இங்க ஒரு எரர் காமிக்குது. ஏன் அப்படின்னா 127 வரைக்கும் தான் அது பிரிண்ட் ஆகும். இதே 129 கொடுத்தனா அங்கேயும் எரர் காமிக்கும். ஏன்னா 127 வரைக்கும் தான் அதோட ரேஞ்ச். அதனால அதுக்குள்ள மட்டும்தான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். சோ இட் இஸ் அ பைட் டேட்டா டைப். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஷார்ட்டோட டேட்டா டைப் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிரேட்டர் தென் பைட். பைட்டை விட இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இது ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ். ஆனா இன்டீஜரை விட இது சின்னது. பைட்டை விட அதிகம், இன்டீஜரை விட சின்னது. இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா -32768ல இருந்து 32767 வரைக்கும். சோ இதோட சைஸ் என்ன அப்படின்னா 2 bytes. ஓகே, சோ இதை நம்ம எப்படி ப்ரோக்ராம்ல போடுறது. சோ இப்ப நம்ம ஷார்ட்டோட பார்க்கலாம். சோ நான் ஷார்ட் டேட்டா டைப் யூஸ் பண்றேன். ஓகே, சோ நான் என்னோட வேல்யூ வந்து எனக்கு என்ன அப்படின்னா -32768ல இருந்து 32767 வரைக்கும் கரெக்டுங்களா. சோ நான் இங்க என்ன கொடுக்கறேன் அப்படின்னா 32766 கொடுக்கறேன். சோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா சோ எனக்கு இந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகுது. நம்ம இந்த ரேஞ்ச் தாண்டி அதே மாதிரி பிரிண்ட் பண்ண முடியாது. இது சேம் as பைட் தான். சோ அந்த ரேஞ்ச்ல அது பிரிண்ட் ஆகும். ஷார்ட்டோட ரேஞ்ச்ல அது பிரிண்ட் ஆகும். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா பைட்டும் ஷார்ட்டை விட அதிக நம்பர்ஸ் இதனால ஹோல்ட் பண்ண முடியும். பைட்டை விடவும் ஷார்ட்டை விடவும் அப்ப இது வந்து லார்ஜ், இன்ட் வந்து லார்ஜ். சோ இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா -2147483648 இருந்து 2147483647 வரைக்கும் இதோட ரேஞ்ச். இதோட சைஸ் என்ன அப்படின்னா 4 bytes. சோ இப்ப இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னா அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் இதனால ஸ்டோர் பண்ண முடியும். சோ இப்ப நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 21475 என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஏன் இங்க எரர் காமிக்குது அப்படின்னா we have to change this as int. so intல வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 7 8 இப்ப நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இப்ப நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோ எனக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ அந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே இன்ட்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ லாங் எதுக்கு அப்படின்னா இது வந்து பைட், ஷார்ட், இன்ட் இது 3 விட பெருசு. இது 3 விட இருக்கிற எல்லா ஹோல் நம்பர்ஸையுமே இதனால ஹோல்ட் பண்ண முடியும். இன்ட்டை விட அதிக ஹோல் நம்பர்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். சோ int is not large enough to hold the number. so long நம்ம யூஸ் பண்ணலாம். it has wider range than in data type. so இதுல இருந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து -9 and so on இந்த ரேஞ்ச்ல இருந்து 9 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நம்ம லாங்ல ஸ்டோர் பண்ணலாம். இதோட சைஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா 8 bytes. ஓகே, சோ இப்ப நம்ம லாங் டேட்டா டைப் அப்படின்றதுக்கு நம்ம லாங் இங்க டேட்டா டைப் யூஸ் பண்றோம். சோ லாங் n is equal to இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே காமிக்கல. why? because லாங்ல வந்து இன்டீஜர் ஹோல் நம்பர்ஸ்க்கு நம்ம சேவ் டிக்ளேர் பண்ண முடியும். இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்தேன் அப்படின்னா இன்டீஜர் விட அதிகமா போயிடுச்சு அப்படிங்களா, அப்ப இங்க எனக்கு எரர் காமிக்குது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல் அப்படின்றது, நீங்க எல் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் லாங். அப்ப எல் அப்படின்ற இந்த லெட்டர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா there is no error here. இப்ப நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சோ எனக்கு பிரிண்ட் ஆகுது. சோ எல்ன்ற இந்த லெட்டர் நீங்க யூஸ் பண்ணணும் லாங்ல, அப்ப get the output without any error. ஓகே, சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா லாங் தான் இருக்கல இந்த 4 இன்டீஜர்ஸ்லயுமே, சாரி 4 டேட்டா டைப்ஸ்லயுமே வந்து இந்த லாங் அப்படின்றது பெருசு. சோ பைட், ஷார்ட், இன்ட், தென் லாங். சோ பைட் 1 byte, ஷார்ட் 2 bytes, இன்டீஜர் 4 bytes, இது லாங் வந்து 8 bytes. இது வந்து இன்டெகிரல் டேட்டா டைப்ல இருக்கிற இன்டெகிரல் அந்த இதுல இருக்கிற 4 டேட்டா டைப்ஸ். ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we'll see about float and double. so float பாத்தீங்க அப்படின்னா you can hold 6 to 7 decimal digits. இதோட சைஸ் என்ன அப்படின்னா 4 bytes. அதே மாதிரி டபுள் என்னன்னு பாத்தீங்கன்னா you can hold 15 decimal digits. 15 வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இதோட சைஸ் என்ன அப்படின்னா 8 bytes. ஓகே, சோ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து நான் இப்போ போடுறேன். so if you take float, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா float data type கரெக்டா float n is equal to 45.56 அப்படின்னு கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க இங்க என்ன பண்ணும் அப்படின்னா you have to give f. அப்ப float அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்றதுக்கு you have to give f. அப்ப இப்ப நம்மளுக்கு எரர் காமிக்கல. இப்ப f எடுத்துட்டீங்க அப்படின்னா you will get a error here. சோ இத நீங்க அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா you have to use f. சோ இப்ப float இது வந்து ரெப்ரசென்ட் பண்றனால இப்ப இத நீங்க ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா you will get the output. It will take few minutes. yeah, so 45.56 அப்படின்னு எனக்கு அவுட்புட் கிடைக்குது. இதே வந்து இப்போ நீங்க வந்து டபுள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா I use double. சோ இங்க வந்து நம்ம வந்து 15 decimal digits வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டா, சோ நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சோ டி நீங்க இங்க டி யூஸ் பண்ணலாம் இல்ல யூஸ் பண்ணாலும் போகலாம். ஏன் அப்படின்னா ஃப்ளோட்டை விட பெருசு. கரெக்டா, சோ டி அப்படின்னு யூஸ் பண்றேன். you will not get any error. இப்ப நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோ உங்களுக்கு அந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சோ இதுதான் float and double. எப்படி நம்ம டெசிமல் பாயிண்ட் நம்ம எப்படி ப்ரோக்ராம்ல டேட்டா டைப் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. சோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் நீங்க பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஹோல்ஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் மட்டும் தான். ஒன்னு ட்ரூவா இருக்கும் இல்ல ஃபால்ஸா இருக்கும். இது ரெண்டு மட்டும் தான். சோ இதோட சைஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் 1 byte. ஓகே, சோ இது நம்ம ப்ரோக்ராம்ல போடலாம். சோ நான் இங்க என்ன பண்ணறேன் அப்படின்னா பூலியன் டேட்டா டைப் d is equal to true. ஓகே, சோ இப்ப நம்ம இத ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ட்ரூன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். யா, சோ இங்க வந்து நான் இது ஃபால்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது எய்தர் ஹோல்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் தவிர வேற எதுவுமே ஃபால்ஸ்ன்னு எனக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. சோ இதே இங்க நான் வந்து நம்பரோ ஏதோ கொடுத்தேன் அப்படின்னா we'll get an error. ஓகே, எனக்கு இங்க எரர் காமிக்குது. சோ என்னால அப்படி பண்ண முடியாது. ஒன்லி எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் இங்க நான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் பூலியன். ஓகே,
So இப்ப கேரக்டர் டேட்டா டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஹோல்ஸ் கேரக்டர்ஸ். ஓகே, சோ ஆல்பபெட்ஸ் எல்லாமே வந்து இது ஹோல்ட் பண்ணும். சோ இதோட சைஸ் என்ன அப்படின்னா 2 bytes. இதை நம்ம எப்படி ப்ரோக்ராம்ல போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சோ இப்போ வந்து நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா கேரக்டர் யூஸ் பண்ண போறேன். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேரக்டர், so character is a data type. Correct. Character ch is equal to single quotes குள்ளதா இருக்கணும். Single quote, I'll put a. So இப்போ எனக்கு print பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு a என்ற அவுட்புட் கிடைச்சிருக்கும். Sorry, I have to put semicolon here. Yeah. So எனக்கு ஏன்ற வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு we use character data type. சோ இப்போ ரீகேப் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம primitive data types நம்ம இப்ப பார்த்தோம். சோ இன்டிஜர்ல பைட், ஷார்ட், இன்டிஜர், லாங். சோ இது 4 பார்த்தோம். இதுல வந்து இன்க்ரீசிங் கெபாசிட்டி கீழ இருந்து மேல லாங், இன்டிஜர், ஷார்ட், பைட். இப்படிதான் பைட்டை விட ஷார்ட் பெருசு, ஷார்ட்டை விட இன்டிஜர் பெருசு, இன்டிஜர் விட லாங் பெருசு. அப்ப இந்த 3 விட லாங் தான் பெருசுங்க. சோ இந்த டேட்டா டைப்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோட் அண்ட் டபுள் பார்த்தோம். சோ ஃப்ளோட்டை விட அதிகமா இருக்கிற டெசிமல் பாயிண்ட்ஸ் நம்ம டபுள்ல ஸ்டோர் பண்ண முடியும். கேரக்டர்ல ஆல் த கேரக்டர்ஸ், ஆல்பபெட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி டாலர் ஆர் இந்த மாதிரி ஆம்பிஷன் ஆர் அண்டர்ஸ்கோர் ஆர் மைனஸ் ஆர் வாட் எவர் இட் மேபி எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் கோட்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி a கேரக்டர். பூலியன்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து இட் மே ஹோல்ட் ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மீதி இருக்கிற எந்த நம்பர்ஸ் ஆகட்டும் எதாகட்டும் அதை ஹோல்ட் பண்ணாது. ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் மட்டும் தான் பூலியன் டேட்டா டைப் ஹோல்ட் பண்ணும். சோ நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ் இதை வந்து நம்ம இன்னொரு லெக்சர்ல நான் பார்க்கலாம். ஓகே, சோ நான் this is for, I hope you are clear with the data types. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.